ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுக்கல, நம்பர்ஸ் மட்டும் இல்லை, இதில் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்குது இந்த ஃபார்ம் ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் மோனோமியல் ஃபார்மில் இருக்குது. அதாவது கான்ஸ்டன்ஸும் வேரியபிள்ஸும் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸ்னால் நம்பர்ஸு, வேரியபிள்ஸ்னால் லெட்டர்ஸ் எக்ஸ்போனண்ட்டில் இருக்குது, பவர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பாருங்கள். 9a² என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, 9a² இன்ட்டு b² ஒரு எக்ஸ்பிரஷன். செகண்ட் 18b² இன்ட்டு c² கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 27c² அண்ட் a² கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் நம்பர்ஸ்க்கெல்லாம். ஸோ 9 இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 9 இருக்குது. ஸோ இந்த 18 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 9 இன்ட்டு 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா, 18. நெக்ஸ்ட்டு 27 9 இன்ட்டு 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் காமனாக இருக்கணும், நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கணும், அதில் லீஸ்ட் வேல்யூ எடுத்து எழுதணும். அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் செக் பண்ணும்போது லீஸ்ட் பவரை காமனாக இருக்கணும், லீஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் காமனாக இருக்கணும், லீஸ்ட் வேல்யூவை லீஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ஓகே, செகண்ட் கண்டிஷன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இப்போ நமக்கு எப்படி எழுதலாம், இதை 9a² b² அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 18 எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு 2 இன்ட்டு b² இன்ட்டு c² இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 27 9 இன்ட்டு 3 c² இன்ட்டு a² இருக்குது. ஓகேவா, ஸோ HCF ஆஃப் என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, 9a² b², 18b² இன்ட்டு c², 27 இன்ட்டு c² இன்ட்டு a². ஸோ இதோட HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, காமன் என்ன இருக்குது, 9 இருக்குது, 9 இருக்குது, எல்லா எக்ஸ்பிரஷன்லேயும் இருக்குது, 9 இருக்குது. ஸோ லீஸ்ட் வேல்யூ, ஸோ 9க்கு என்ன இருக்குது, பவர் என்ன இருக்குது, 9க்கு பவர் 1 தான் இருக்குது. ஸோ காமனாக இருக்குது, 9ஓட பவர் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அதான் லீஸ்ட்டு. ஸோ 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ட்டு 2 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2 ஃபஸ்ட் ஒன்னில் இல்லை, செகண்ட் ஒன்னில் இருக்குது, தேர்ட் ஒன்லேயும் இல்லை. ஸோ 2 எடுத்து எழுத முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 3 இருக்கான்னு பாருங்கள். 3 லாஸ்ட் எக்ஸ்பிரஷனில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிரஷன்லேயும் இல்லை. காமனாக இருந்தால் தான் அதுக்கு லீஸ்ட் எடுக்க முடியும். ஸோ காமனாக எதுவுமே இல்லை. ஸோ 3யும் 2யும் ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பவர்ஸ்க்கு வாங்க. a² இருக்கா, இதில் a² இருக்கா, செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இல்லை, a² இல்லை. ஸோ காமனாக இல்லை, ஃபஸ்ட்டு காமனாக இல்லை, அப்புறமேட்டு தானே பவரை செக் பண்ண முடியும். ஏவே காமனாக இல்லாத போது பவர் நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ அதை ஏவை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் பி இருக்குது, செகண்ட்லேயும் பி இருக்குது, b². ஆனால் தேர்ட் எக்ஸ்பிரஷனில் இல்லை, காமனாக இல்லை. ஸோ பியும் ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் c² சி பாருங்கள், சி செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்னில் இல்லை. ஸோ சி காமனாக இல்லை, அதையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ என்ன வரும், 9 மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 9. இதோட HCF வேல்யூ 9 ஒன்லி. காமனாக இருக்கணும், காமனாக இருந்துட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு லீஸ்ட் வேல்யூவை லீஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். ஸோ காமனாக இருந்தால் தான் நம்மளால் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், லீஸ்ட் வேல்யூவை எடுத்து எழுதணும். ஸோ HCF ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் 9. ஆன்சர் இஸ் 9. ஓகேவா, ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் அதே சேம் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4p² இன்ட்டு q³ இன்ட்டு r. ஓகே, செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், 8 இன்ட்டு p³ q² r². நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷன் 16p² q⁴ r³ ஓகேவா.
ஸோ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் வந்து நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 4 இருக்கா, 8 இருக்குது, 16 இருக்குது. ஸோ 4 வந்து அஸ் யூஷுவல் 4 தான். 8 வந்து 4 into 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 16 வந்து 4 into 4 into 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம், 4p² q³ ஆர் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் 8 வந்து 4 into 2ன்னு எழுதுகிறோம், இன்ட்டு p³ into q² into r². ஓகே, நெக்ஸ்ட்டு 16 4 into 4 into p² q⁴ into r³. ஓகேவா? ஸோ HCF ஆஃப் எப்படி ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, காமனாக இருக்கணும். q³ into r 8 p³ into q² into r² 16 p² into q⁴ into r³. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் காமனாக இருக்கணும். ஸோ 4 இருக்கா, ஃபஸ்ட்டு ஒனில் 4 இருக்குது எக்ஸ்ப்ரெஷனில், செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் 4 இருக்குது, 4 இருக்குது. இதில் லீஸ்ட் பவர் எல்லாமே பவர் 1 தான். ஓகே, ஸோ 4 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகெயின் ஒரு 4 இருக்குது. இங்கே லாஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்குது, செகண்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் இல்லை. ஸோ அந்த 4 ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் 2 இருக்குது. செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் தான் 2 இருக்குது, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் இல்லை. ஸோ 2வையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் P. இப்போ நம்ம P செலக்ட் பண்ணுறோம். P இருக்கா, எல்லா எக்ஸ்ப்ரெஷன்லையும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்லேயும் இருக்குது, செகண்ட் ஒன்லேயும் இருக்குது, தேர்ட் ஒன்லேயும் இருக்குது. ஸோ P இருக்குது. ஓகே, அப்போ P செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ P எழுதிக்கோங்க. அதில் பவர் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் என்னது, 2 தான். ஸோ 2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், Q காமனாக இருக்கான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு Q இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்ட்லேயும் இருக்குது. ஓகே, Q எழுதலாம். பவர் பாருங்கள் 4 இருக்குது, செகண்டில் 3 இருக்குது, செகண்டில் ஸ்கொயர்டு இருக்குது, ஃபஸ்ட்டில் 3 இருக்குது. ஸோ ஸ்கொயர்டு தான் லீஸ்ட். ஸோ ஸ்கொயர்டு எடுத்துடணும். ஓகேவா? லீஸ்ட் பவர் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர் காமனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன்ல 6 இருக்குது, செகண்ட் ஒன்லேயும் 6 இருக்குது, தேர்ட் ஒன்லேயும் 6 இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பவர் பாருங்கள் 3 இருக்குது, 2 இருக்குது, 1 பவர். ஸோ லீஸ்ட் பவர் என்னது, 1. ஸோ ஆரோட பவர் 1. ஸோ ஆன்சர் வந்து 4p² q² into r. So HCF of these expressions are 4p² q² into r. That is the answer. ஓகேவா? ஸோ HCFனா காமனாக இருக்கணும், அதோட லீஸ்ட் வேல்யூவை ஆர் லீஸ்ட் பவரை வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் காமன், செகண்ட் ஒன் லீஸ்ட் வேல்யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.